ஆச்சு சார். நாங்கள் பேபிக்காக ட்ரை பண்ணோம். இங்கே ஜோனல் ஹெட் வர டாக்டர் இருக்காங்க. அவங்க எங்களோட ஃபேமிலி டாக்டர் தான். எனக்கு மேரேஜ் முன்னாடிலேருந்தே அந்த டாக்டர் எனக்கு தெரியும். ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் 2 இயர்ஸ் வந்து பிசிஓடி ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு, பேபி நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரைவேட்டாக ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். ஸோ அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே இந்த டாக்டருக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இவங்ககிட்ட வந்து கேட்பேன். டெலிவரி வரைக்கும் டவுட்ஸ் எல்லாமே அவங்க எல்லாமே எனக்கு நல்லபடியாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு டெலிவரி பார்க்குற வசதி இல்லை அப்படின்றதுனால தான் இங்கே வசந்தி டாக்டர் வந்து இந்த டாக்டர் ஜோனல் ஹெட் அப்படின்றதுனால அவங்க வாடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் நான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன். ட்ரீட்மெண்ட்டில் இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நல்லா தான் பார்த்தாங்க. ஸோ ஆப்ரேஷன் நான் நார்மல் டெலிவரிக்காக வெயிட் பண்ணேன். பனிக்கூடம் உடஞ்சிச்சு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே போயாச்சு. எல்லா ப்ரொசீஜரும் பண்ணாங்க. பாப்பாவை என் கண் எதிரில் ஒரு 5 நிமிஷம் காமிச்சாங்க. அந்த சந்தோஷம் என்னால் 5 நிமிஷம் கூட என்னால் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியல. ஸோ இப்படியே ஆப்ரேஷன் அண்டு ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் சைடில் எல்லோரும் ஆவோன்னு கத்துற சவுண்டு கேட்குது. பாப்பா தலை ஃபயர் ஆகிறத நான் கண் எதிரிலே பார்த்துட்டேன். என்னாச்சு கேட்குறேன். ஒன்றும் இல்லைம்மா பாப்பா நல்லா தான் இருக்குது, உங்கள் பாப்பா தான் கத்துது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முடி ஃபயர் ஆகுது என் கண் எதிரில் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவோட நிலைமை என்ன, இப்போ வரைக்கும் பாப்பா ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ என்ன சொல்கிறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணணும், நீங்கள் பாப்பா அங்கே போய் டேக் ஓவர் பண்ணணும், நீங்கள் பாப்பா மதர் வந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. பாப்பாவோட ஸ்டேட்டஸ் தெரியாமல் நான் இங்கேருந்து எப்படி போகிறது? பாப்பா உயிருக்கு எந்த ஸ்டேட்டஸுமே எனக்கு தெரியவே இல்லை. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும். என் பாப்பாவோட நிலைமை என்ன அப்படின்றது இப்போ எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இனிஷியல் ஸ்டேஜில் பார்க்க விட்டாங்க சார். அப்போ பெருசாக தெரியல, காயம் எதுவும் பெருசாக தெரியல, சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போது நேற்று நான் போய் பார்த்தேன். நேற்று பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. நேற்று தான் நான் மதுரையை கூப்பிட்டு போய் ஃபஸ்ட் டைம் காமிச்சேன். இவர் சொன்னார் இல்லையா 2 நாள் பார்க்க விடலாம். 2 நாள் கிடையாது, 5 நாள் பார்க்கவே இல்லை அம்மா. அவங்க குழந்தைய வந்து பிறந்த உடனே பார்த்தாங்க. எந்த காயமும் இல்லை குழந்தைக்கு. இங்கே வந்து கத்துறாங்க எல்லா நர்ஸு டாக்டருமே. அம்மா பார்க்கல சார். நேற்று தான் சார் அம்மா முதல் தடவை பார்த்தாங்க. 5 நாள் கழித்து நேற்று தான் பார்த்தாங்க. 6வது நாள் தான் பார்த்தாங்க. நான் வந்து ரெகுலராக போனேன்னா என்னை உள்ளே விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து நீங்கள் வாங்க பார்க்கலான்னு சொல்லி ஸ்பெஷலாக கூப்பிட்டு போய் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெகுலராக 10ஓட 11 அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க.